திருமதி அமுதா IAS அவர்களே, முதன்மை செயலாளர் திரு செந்தில்குமார் IAS அவர்களே, நில நிர்வாக ஆணையர் திரு பழனிசாமி IAS அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா IAS அவர்களே, தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையர் திரு பாலச்சந்தர் IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்று தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்க போகிற மாநில கல்விக் கொள்கையை நான் வெளியிட்டேன். உலகின் பல்வேறு நாடுகள் இருக்க, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்க முதன்மை கல்வி நிறுவனங்களை சேர்ந்திருக்க நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன். இன்னைக்கு இந்த மாவட்ட மக்களுடைய உடல் நலனுக்கு உறுதுணையாக இருக்க போகிற செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை தாம்பரத்தில் திறந்து வச்சுட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். கல்வியும் மருத்துவம் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அதற்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் தான் எடுத்துக்காட்டு. 20,026 பேருக்கு பட்டா வழங்குகிற இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாவட்ட பொறுப்பு அமைச்சர், விழாவின் நாயகர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் தவறாமல் உடனடியாக நிறைவேற்றி காட்டக்கூடியவர். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்க அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட நன்மைக்காக, பயன்பாட்டுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையாக, தலைமை மருத்துவமனையாக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரம் உயர்த்தி இருக்கிறோம். மேல 7,24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல் மருத்துவ பிரிவையும் உருவாக்கி இருக்கிறோம். சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சுட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு